நம்புங்கள் என்று கெஞ்சி கேட்கிறார் போல இருக்கிறது. இது நாள் வரை வளர்ந்திருக்கிற கிறிஸ்தவம் எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக வாழ்ந்தது, அவரை எடுத்து சொன்னது, அவரையே மையமாக வைத்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டது, இதெல்லாம் ஆண்டவர் உயர்த்து விட்டார் என்பதை நமக்கு உரக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தியின்படி இந்த காவலர்கள் எல்லாம் செத்தவர்கள் போல் ஆனார்கள் என்று இன்றைய நற்செய்தி பகுதியிலே கேட்டோமே. அவங்கெல்லாம் போய் நடந்ததையெல்லாம் பொறாமையால் ஆண்டவரை தீர்த்து கட்டியவர்களிடம் சொன்னார்கள். பரிசேயர்களிடம், சதுசேயர்களிடம், மறைநூல் அறிஞர்களிடம், மற்ற மக்கள் தலைவர்களிடம் போய் சொன்னார்கள். அப்போ அவங்க என்ன செய்ய சொல்றாங்க, யூதாஸிடம் 30 வெள்ளி காசு கொடுத்தாங்க. இவங்க நிறைய பணம் கொடுத்தாங்களா அந்த காவலர்கள் கிட்ட. எதுக்கு? காட்டி கொடுத்தது 30 வெள்ளி காசு, இங்க 3000 வெள்ளி காசுக்கு மேல கொடுத்துருப்பாங்க போல இருக்கு இந்த காவலர். என்ன சொல்றதுக்கு? பொய் சொல்றது. என்ன பொய் சொல்லணுமா? நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இயேசுவின் சீடர்கள் அவருடைய உடலை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பொய் சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு வந்தா நாங்க பார்த்துக்கிறோம். பாருங்க எப்படி பொய் சொல்லி உயிர்ப்பை மறைக்க நினைக்கிறார்கள் பாருங்கள். காவல் காக்க போனவங்க ஏன் தூங்கிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருக்கும்போது இயேசுவின் சீடர்கள் வந்தாங்களாம். இவங்க அதை பார்த்துருந்தாங்கன்னா ஏன் தடுக்கல? இப்போ மட்டும் ஒன்றும் குறைஞ்சி போயில்லையே. போய் இயேசுவின் இறந்த உடலை கண்டுபிடித்து விட்டால் உயிர்க்கவில்லை என்று ஆக்கிவிடுமே. எப்படியெல்லாம் கட்டுக்கதை விடுகிறார்கள் பாருங்கள். ஒரு பொய் ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியாது, ஏனால் அதனுடைய கால்கள் குட்டை என்று சொல்லுவார்கள். இப்படி பொய் சொல்லி ஆண்டவருடைய உயிர்ப்பை மறைக்க பார்த்தார்கள். ஆண்டவர் உயிர்த்து விட்டார், ஆண்டவர் உயிர்த்தார். மிஞ்சி போனால் ஆண்டவரின் பாடுகள் அந்த கடைசி நாட்களில் ஏதோ ஒரு 18 மணி நேரம் தான். ஆண்டவர் உயிர்த்திருப்பதோ என்றென்றைக்கும். தவக்காலம் 7 வாரங்கள் 6 வாரங்கள் என்றால் உயிர்ப்பின் காலம் 7 வாரங்கள், ஆண்டு முழுவதும் உயிர்ப்பின் காலம்தான். அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறோம். நாம் ஆண்டவர் உயிர்த்துட்டான்னு சொன்னா போதுமா? அது வெறும் செய்தியா இருந்தால் போதுமா? அதுதான் பவுல் சொல்றார், ஆண்டவர் மட்டும் உயிர்த்தால் அது வெறும் செய்தி. ஆண்டவரோடு நீங்களும் உயிர்த்தால் அது ஒரு அனுபவம். கிறிஸ்துவோடு நீங்கள் உயிர் தேர்ந்தவர்களானால் மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள். அங்கேதான் கிறிஸ்து தந்தையின் வலப்புறத்திலே வீற்றிருக்கிறார். இன்னைக்கு பூச ஆரம்பிக்கும் முன்னே பின்னாடியே இந்த திருப்பலியிலே பங்கெடுப்பதால் எப்போது நாம் நிறைவாக பயன்பெற முடியும்? இன்றையிலிருந்து ஆண்டவரை போல ஆண்டவருக்காக நான் வாழப்போகிறேன் என்று நாமும் நம்முடைய பாவத்திலிருந்து உயிர்த்தால் தான் இந்த வழிபாட்டுக்கு அர்த்தம் உண்டு. எப்படி உயிர்த்தணும்? படிக்காத பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், பொறுப்பில்லாத பிள்ளைகள் பொறுப்போடு வாழ வேண்டும், சண்டை போட்டுக்கொண்டு சமாதானம் இல்லாத இருப்பவர்கள் சமாதானத்துக்கு உயிர்க்க வேண்டும், கருமிகளாக யாருக்கும் நல்லதே செய்யாமல் இருக்கிறவர்கள் தாராள குணத்திற்கு உயிர்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் உயிர்க்க வேண்டும். நீ எதிலிருந்து உயிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துவார். அப்போதுதான் உயிர்ப்பு விழா நிறைவு பெறுகிறது. பிரியமானவர்களே, உயிர்ப்பு விழா நிறைவு பெறுவது நாம் உயிர்ப்பதால். பாவம் செய்யும் போதெல்லாம் நாம் சாகின்றோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் கடவுளின் கைவேலைப்பாடு. You are the masterpiece of God. கடவுளின் கைவேலைப்பாடு. நல்லது செய்வதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை உணர்ந்தால் நீ உயிர்க்கிறாய். உணர்ந்து அதன்படி வாழ்ந்தால் நீ உயிர்க்கிறாய். கடவுள் ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொன்னார்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்கின்ற அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். சில பிள்ளைகளை பத்தி இது ஏன் தான் இந்த வீட்டுல பிறந்ததோ தெரியலையே,
பெற்றோர்கள் மிகவும் சலித்து போய்விடுகிறார்கள். சில பெண்கள் ஏன் தான் இந்த மனுஷனை கட்டி கொடுத்தாங்களோ தெரியலையே வாழ்நாள் எல்லாம், அல்லது சில ஆண்கள் கூட ஏன் தான் இவ வாய்ச்சாலோ தெரியவில்லையே என்று கூட சொல்லலாம். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். யாரோடு வாழ்கிறாயோ, யாரை சந்திக்கின்றாயோ, யாரோடு பழகுகிறாயோ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தால் நீ உண்மையாகவே உயர்கிறாய். பிரியமானவர்களே, முக்கியமா இந்த உயிர்த்த ஆண்டவர் சொல்லிருந்த 2 காரியங்கள். ஒன்று, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றார். அவர் வந்த பிறகு பயப்படாதீங்க, அஞ்சாதீர்கள். பாருங்க, நம்ம உயிர்த்த ஆண்டவர் நிலையில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? நீங்கெல்லாம் என்னை விட்டுட்டு ஓடுனீங்க தானே, ஒருத்தனாவது நன்றி காட்டினீங்களடா. ஆண்டவர் ஏதாவது அப்படி சொன்னாரா? கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டாமல் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து தன்னுடைய சாட்சிகளாக அனுப்புகிறாரு. இதுதான் நம்ம முதல்ல இன்னைக்கு செய்ய வேண்டியது. சில பேர் இருப்பாங்க, வயசானவங்க, எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன பிள்ளைங்களை எரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறாங்களோ தெரியல என்று பிள்ளைகள் நினைக்க தொடங்கி விடுகிறார்கள். கேட்போடு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசி ஆண்டவர் இயேசுவை போல உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் வார்த்தையை கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். புது தெம்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, உங்களை நான் அனுப்புகிறேன். ஒவ்வொரு காட்சியிலும் ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் சொல்கின்ற இன்னொன்று, உங்களுக்கு சமாதானம். ஒவ்வொரு பூசையிலும் சொல்றோம், கர்த்தர் கற்பித்த ஜெபத்துக்கு பிறகு உயர்த்த ஆண்டவருடைய கொடை. இன்னைக்கு இந்த பூசையில பங்கெடுக்கிறவங்க யாராவது அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? உண்மையாகவே பூசை முடிஞ்சு அவங்ககிட்ட பேசலன்னா இந்த நீண்ட வழிபாட்டில் பங்கெடுத்து எந்த பிரயோசனமும் இல்லைப்பா. அண்ணன் தம்பி கிட்ட, அக்கா தங்கச்சி கிட்ட ரொம்ப நாளா பேசாம இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு செய்ததை விட அநியாயம் உங்களுக்கு யாராவது செய்து விட்டார்களா? கர்த்தர் பிதாவே சொல்ல முடியாதே. பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லும்போது சாமி கர்த்தர் நிறுத்தி எங்கள்னா சொல்லாது, என்னுடைய பிதாவேன்னு சொல்லு. உன் அக்கா கிட்ட பேசுறதே கிடையாது, நீ எங்கள்னு சொல்றியா? எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பு ஸ்டாப். எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுக்காதது போல எங்கள் பாவங்களையும் பொறுக்காதையும் சொல்றதுக்கு தான் உனக்கு அருகதை இருக்கிறது என்று சொல்றோம். பல சமயத்துல கேலி கூத்தாக்கிறோம். பூசையில நம்ம கிட்ட சண்டை போட்டவங்க யாரும் நம்ம பக்கத்துல உட்கார்றது இல்லை. நல்ல வேலை அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என் பக்கத்துல உட்காரலப்பான்னு சொல்லிட்டு சுவர் இருந்தா கூட சமாதானம் சமாதானம் சில பேர் சொல்றோம். யாரை ஏமாத்துறோம்? யாரை ஏமாற்றுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாக இல்லையா? இந்த சமயத்துல சில பேர் சொந்த அப்பா அம்மாவை கவனிக்காதவங்க கூட வேளாங்கண்ணிக்கு போறாங்க. பங்குல இருக்க ஜனங்களை பார்க்க விரும்பாதவர்கள் கூட வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள் சில பேர். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாரா? நீ வேளாங்கண்ணிக்கு போவதால் நிச்சயமாக கேட்க மாட்டார். சமாதானம், மன்னிப்பு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, என்னதான் சாதிக்க போறோம்? உன் நிலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, உனக்குரிய பங்கை கொடுக்கல, இதற்காக வாழ்நாள் எல்லாம் அவர்களை உன் மனத்திலே சாகடித்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடர்ந்தால் நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. உயிர்த்த ஆண்டவரை நீ நம்புவது கிடையாது. Saint Paul, let the sunset not find you still angry. சூரியன் சாய்வதற்கு முன் உங்கள் கோபம் தணிய வேண்டும். எத்தனை நாள் சூரியன் சாய்ந்த பிறகும் கோபத்தோடு தூங்கச் சென்றிருக்கிறார். உயிர்த்த ஆண்டவருடைய செய்தி பிரியமானவர்களே, சமாதானம். சமாதானம். ஆப்பிள் போன் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆண்ட்ராய்டு போன் மட்டுமல்ல, ஆப்பிள் போனும் வச்சிருக்காங்க நிறைய பேர். அதனுடைய நிறுவனர் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர். முதல் 5 பணக்காரருக்குள்ள ஒருத்தராக அவர் வருவார். அவர் எழுதின செய்தி, இப்போ படுத்த படுக்கையில் மரண படுக்கையில் இருக்காரு. எல்லாம் நிறைய சம்பாதிச்சேன், உலகத்திலே பெரிய பணக்காரன் நானு,
இப்போ எனக்கு கேட்குறது என்ன தெரியுமா, அந்த டிக் டிக்னு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த மெஷினுடைய சத்தம் தான் கேட்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன். ஆண்டவர் முக்கியம், உறவுகள் முக்கியம் என்று அதை வலியுறுத்தி அவர் சொல்லுகிறார். சமாதானம், சமாதானம். கடைசியாக உயர்த்த ஆண்டவர் எல்லாருக்கும் அளிப்பது மகிழ்ச்சி. துன்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பி ஹாப்பி. அதுதான் உயர்த்த ஆண்டவர் சொல்லுகின்ற இன்னொரு முக்கியமான செய்தி. மகிழ்ச்சியோடு நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க செய்தால் அது உயிர்ப்பினுடைய கொண்டாட்டம், வெளிப்பாடு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறீர்களா? எப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்க? மற்றவங்களை மதிக்கும் போது, மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தாழ்மையோடு ஊழியம் செய்யும் போது, அன்பான வார்த்தைகளை பேசும்போது நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மட்டும் உயர்த்தால் அது வெறும் செய்தி. ஆண்டவரோடு நாமும் உயர்த்தால் அது உண்மையாகவே மிக மிக நல்ல அனுபவமாக மாறி நம் வாழ்க்கையை தொடரட்டும். ஆமென்.